தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்கங்க. இப்போ நீங்க இந்த தனுசு ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாவே சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுமுங்க. இந்த உலகத்துல நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்ம காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமுங்க. இந்த தனுசு ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலன்னா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய தனுசு ராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? வணக்கம்ங்க. தனுசு ராசிக்காரர்களே, இது ஒரு சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில கடந்த சில மாதங்களா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னால மறைந்திருக்கிற ஒரு ஆழமான காரணத்தை மெதுவா உங்களுக்கு உணர வைக்க வர ஒரு இதுங்க. நான் சரியா போய்க்கிட்டே இருக்கேனா, எதுக்குமே ஒரு தெளிவு வர மாட்டேங்குது, உழைச்சாலும் அதுக்கு மதிப்பு கிடைக்கலையே, இந்த மனசுக்குள்ள அடிக்கடி எழும் அந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ள மட்டும் இல்லைங்க. தனுசு ராசியில பிறந்த நிறைய பேருக்குள்ள இப்போ ஒரே நேரத்துல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. வெளியில நீங்க சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு வகை சோர்வு, ஒரு விதமான வெறுமை, யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு அழுத்தம் உங்களை மெதுவா சுத்திக்கிட்டு இருக்கலாமுங்க. ஆனா இதையெல்லாம் தோல்வின்னு நினைக்க வேண்டாமுங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்தா அது ஏதோ ஒன்றை இழக்கிறதுக்காக இல்லைங்க. ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி வர அமைதியான அதிர்வு மாதிரி நீங்க எப்போதுமே சுதந்திரத்தை நேசிப்பவருங்க. உண்மைய நேரடியா பேசுறவருங்க. மனசுக்கு தோணுனதை செய்யணும்னு ஆசைப்படுறவருங்க. ஆனா சமீப காலமா அந்த சுதந்திரமே உங்களுக்கு ஒரு சுமையா தோண ஆரம்பிச்சிருக்கலாமுங்க. எதை பிடிச்சு முன்ன போறது, இந்த தெரியாம நின்றுக்கிட்டு இருக்கிற அந்த உணர்வு தான் இப்போ உங்களை அதிகமா கலைச்சிருக்குதுங்க. வேலை, பணம், உறவுகள், குடும்ப பொறுப்புகள் எல்லாம் சரியாகத்தான் நடக்குது போல தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சரியில்லைன்னு ஒரு குரல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குமுங்க. இது உங்க பலவீனம் கிடையாதுங்க. இது உங்க உள்ளார்ந்த புத்திசாலித்தனத்தோட செய்கைங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே நேர்கோட்டில் ஓடாதுங்க. ஒரு கட்டத்தை எல்லாம் நிறுத்தப்பட்ட மாதிரி தோணுமுங்க. அப்போதான் உள்ளுக்குள்ள இருந்த உண்மையான விருப்பங்கள் மெதுவா மேலே வர ஆரம்பிக்குமுங்க. இப்போ நீங்க யாரையாவது நினைச்சு அதிகமா மனசு கஷ்டப்படுறீங்களா? அல்லது ஒருத்தர் உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு அமைதியா வருத்தப்படுறீங்களா? இல்லைன்னா நான் கொடுத்த அளவுக்கு திரும்ப கிடைக்கலையேன்னு மனசு சொல்லுதா? இதெல்லாம் யாத்ரீகமா நடக்கலைங்க. உங்க வாழ்க்கையில தேவையில்லாத சில பிணைப்புகளை மெதுவா தளர வைக்கிற ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. அதனால தான் சில மனிதர்கள் திடீர்னு தூரமா போற மாதிரி தெரியுமுங்க. சில இடங்கள் இனிமேல் உங்களுக்கு பொருந்தாத மாதிரி தோணுமுங்க. சில கனவுகள் கூட உங்களை உற்சாகப்படுத்தாம மௌனமா போயிடுமுங்க. இதை பார்த்து பயப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில மாற்றம் எப்ப வந்தாலும் அது சத்தம் இல்லாம தான் வருமுங்க. பெரிய வெடிப்பு மாதிரி இல்லைங்க. உள்ளுக்குள்ள ஒரு தீர்மானம் மாதிரி, இதுக்கு மேல நான் இப்படியே இருக்க மாட்டேன். இந்த மனசு மெதுவா முடிவெடுக்கிற அந்த நொடி தான் முக்கியமுங்க. இப்போ நீங்க அந்த நொடிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க. அதனால தான் தூக்கம் சரியா வராம இருக்கலாமுங்க. தனிமை
பிடிக்க ஆரம்பிச்சிருக்கலாமுங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கு சலிப்பா தோண ஆரம்பிச்சிருக்கலாமுங்க. இது எல்லாம் ஒரு விஷயத்துக்கான தயாரிப்புங்க. உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க பிறருக்காக ஓடினதால உங்க சொந்த குரலை நீங்க சற்றே மறந்துட்டீங்க. இப்போ அந்த குரல் திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீ யாருன்னு மறக்காதேன்னு அது மெதுவா நினைவூட்டிக்கிட்டு இருக்குங்க. இந்த உணர்வை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உள் அழைப்பு வந்தா அதுக்கு பின்னால வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காதுங்க. இப்போ நீங்க நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த அமைதியான குழப்பமே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கான முதல் அடையாளமுங்க. உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்படையா புரியாத மாதிரி தோணலாமுங்க. நான் எதுக்காக இதை அனுபவிக்கணும், எதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கா மனசு கேட்டுக்கிட்டே இருக்குமுங்க. ஆனா உண்மை என்னன்னா உங்களை உடைக்க வரலைங்க. உங்களை உங்களுக்கே திரும்ப அறிமுகப்படுத்த வருதுங்க. நீங்க எப்போதுமே எதிர்காலத்தை நோக்கி ஓடுறவருங்க. பெரிய கனவுகள், பெரிய எண்ணங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகணும்னு ஆசைப்படுற மனசு. ஆனா சமீப காலமா அந்த எதிர்காலமே மங்களா தெரிஞ்சிருக்கலாமுங்க. திட்டங்கள் இருக்குது, ஆனா அதுல நம்பிக்கை இல்லைங்க. முயற்சி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயமுங்க. இது தோல்வியால வர பயம் கிடையாதுங்க. இதுதான் என் பாதையான்னு கேட்குற ஒரு ஆழமான சந்தேகமுங்க. இந்த சந்தேகம் வந்திருக்கேன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. நீங்க இதுவரைக்கும் நடந்த பாதை உங்களுக்கு நிறைய அனுபவம் கொடுத்துருக்குமுங்க. ஆனா முழு திருப்தி கொடுக்கலங்க. அதனால தான் மனசு இப்போ மெதுவா தள்ளாடுதுங்க. சில நாளா தனியா இருக்கணும்னு தோணுதா? பழகிய மனிதர்களோடு கூட பேச விருப்பம் இல்லாம இருக்குதா? முன்னாடி சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் இப்ப சுமாரா கூட தோணாம இருக்கலாங்க. இதெல்லாம் மனசு சோர்வடைஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இது மனசு தேவையில்லாத பாரங்களை இறக்க ஆரம்பிச்சதுக்கான அறிகுறிங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எனக்கு உண்மையில என்ன வேணுங்கிற கேட்க வைக்கிற ஒரு நிலவரம்ங்க. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறப்போ அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிற முன்னாடி எல்லாமே கொஞ்சம் அர்த்தம் இல்லாத மாதிரி தோணுங்க. உறவுகள்ல கூட அதே நிலை. நீங்க யாருக்காக நிறைய தியாகம் பண்ணி நீங்க யாரை முழுமையா நம்புனீங்க, அவங்க பக்கம் இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு உணர்ச்சி கிடைக்காம இருக்கலாமுங்க. அதனால உங்க மனசு இப்ப சற்று மூடப்பட்ட மாதிரி, எதையும் ஆழமா எடுத்துக்க விரும்பாத மாதிரி மாறி இருக்கலாமுங்க. ஆனா இது நிரந்தரம் இல்லைங்க. இது உங்க மனசு எல்லாருக்கும் இல்லாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பயிற்சிங்க. பணம், வேலை, எதிர்கால நிலைமை பற்றியும் உங்களுக்குள்ள ஒரு இரட்டை மனநிலை ஓடிக்கிட்டு இருக்கலாமுங்க. ஒரு பக்கம் இதை தொடரும்னு சொல்றது, இன்னொரு பக்கம் இது எனக்கு பொருந்தலைன்னு சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நின்று நீங்க அமைதியா அவதிப்படுறீங்க. ஆனா இந்த அமைதியான அவதி தான் உங்களை உண்மையில வளர்க்குதுங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில வெளிப்படையான வெற்றி வர முன்னாடி உள்ளார்ந்த தெளிவு வரணுமுங்க. அந்த தெளிவு இப்போ மெதுவா உருவாகிட்டு இருக்குதுங்க. நீங்க இதுவரைக்கும் கேட்டே இல்லாத சில கேள்விகள், நீங்க தவிர்த்த சில உண்மைகள், நீங்க தள்ளி வச்ச சில ஆசைகள் எல்லாம் இப்போ உங்க மனசுக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிருக்குமுங்க. இதை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உணர்வுகள் தான் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு அடிப்படை போடுற விதைகளுங்க. இப்போ வெளியில எதுவும் பெருசா மாறாத மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் நிச்சயமா மாறிக்கிட்டு இருக்குங்க. அந்த மாற்றத்தை உணர ஆரம்பிச்சதே தனுசு ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள நீங்க கால் வைக்க ஆரம்பிச்சதுக்கான அடையாளம்ங்க. இப்போ உங்க வாழ்க்கையில
நடக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு நாள்ல ஒரு சம்பவத்துல திடீர்னு நடந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இது நீண்ட நாளா உங்களுக்குள்ள சேமிச்சு வச்சிருந்த உணர்ச்சிகள், அடக்கி வச்ச கேள்விகள், சொல்லாம விட்ட உண்மைகள் எல்லாம் மெதுவா மேல வர ஆரம்பிச்சதோட வெளிப்பாடுங்க. அதனால தான் சில நேரம் நீங்க காரணமே இல்லாம அமைதியாகிருக்கீங்க. சில நேரம் ரொம்ப சின்ன விஷயமே மனச அதிகமா பாதிக்குதுங்க. நான் ஏன் இப்படி மாறிட்டேன்? இன்னும் நீங்க உங்களையே கேள்வி கேட்கலாமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க மாறலைங்க. நீங்க உண்மையில யாரோ அதுக்கு திரும்பி வர்றீங்க. எப்போதுமே வெளிச்சம் உங்களுக்கு பிடிக்குமுங்க. புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய எண்ணங்கள் எல்லாம் உங்களை உயிரோட இருக்கிற மாதிரி உணர வைக்குமுங்க. ஆனா இப்போ அந்த வெளிச்சத்தையே நீங்க சற்று தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தோணலாமுங்க. அதுக்கு காரணம் பயம் கிடையாதுங்க. உங்க உள்ளுக்குள்ள ஒரு முதிர்ச்சி உருவாகிட்டு இருக்குங்க. முன்னாடி ஓடின வேகத்துக்கு இப்போ ஓட மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு அடியும் அர்த்தமா இருக்கணும்னு உங்க மனசு கிடக்குதுங்க. அதனால தான் இப்போ எதையுமே லேசா எடுத்துக்க முடியாம எல்லாத்தையும் ஆழமா உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. சில பழைய நினைவுகள் திடீர்னு மனசுக்குள்ள வருதா? முன்னாடி மறந்துட்டோம்னு நினைச்ச விஷயங்கள் இப்ப மீண்டும் தலை காட்டுதா? இது உங்க மனசு சும்மா அழைக்கிறதால இல்லைங்க. இது உங்க வாழ்க்கையில இன்னும் தீர்க்கப்படாத சில உணர்ச்சிகளுக்கு ஒரு முடிவு தேடுற முயற்சிங்க. நீங்க சில மனிதர்களோட பேசாம விட்ட வார்த்தைகள், சொல்லணும்னு நினைச்சும் சொல்லாம விட்ட உண்மைகள், மன்னிக்கணும்னு நினைச்சும் மனசு ஒத்துக்காத தருணங்கள் எல்லாம் இப்போ உங்க மனசுல சத்தம் இல்லாம பேச ஆரம்பிச்சிருக்குமுங்க. இதை பார்த்து கவலைப்படாதீங்க. இது உங்க உள்ளுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறதுக்கான அறிகுறிங்க. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு உள் சுத்திகரிப்பு நடந்தா அதுக்கு பிறகான பாதை முற்றிலும் வேற மாதிரி இருக்குமுங்க. உறவுகள் விஷயத்துல கூட நீங்க இப்போ ரொம்ப தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருக்கலாமுங்க. எல்லாரையும் நெருக்கமா விட மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. யாரோட பேசணும்னு தோணுதோ அவங்களோட மட்டும்தான் உண்மையா பேசுறீங்க. இது தனிமை கிடையாதுங்க. இது தெளிவுங்க. பண விஷயங்கள்ல கூட ஒரு புதிய உணர்வு வரலாமுங்க. முன்னாடி எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைச்ச நீங்க இப்போ எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். பணத்தோட சேர்ந்து மன அமைதி, சுதந்திரம், நேரம் எல்லாமே முக்கியம்னு உங்க மனசு சொல்ல ஆரம்பிச்சிருக்குங்க. இது எல்லாம் சேர்ந்து உங்க சிந்தனைய மெதுவா மாத்திக்கிட்டு இருக்குங்க. வெளியில இருந்து பார்த்தா நீங்க சும்மா அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுமுங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு பெரிய தீர்மானம் உருவாகிட்டு இருக்குதுங்க. அந்த தீர்மானம் இன்னும் வார்த்தைகளா மாறலைங்க. ஆனா அது உங்க நடத்தை, உங்க விருப்பங்கள், உங்க பொறுமை எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதுதான் தனுசு ராசிக்காரங்களே, ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த ஆழமான அமைதி கலந்த குழப்பம்ங்க. இப்போ உங்க வாழ்க்கையில வெளியில பெருசா எதுவும் நடக்காத மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு விதமான அழுத்தம் அதிகரிச்சிருக்கலாமுங்க. ஏதாவது செய்யணும்னு மனசு சொல்லுது. ஆனா என்ன செய்யணும்னு தெளிவா தெரியல. இந்த நிலை ரொம்ப பேருக்கு பயம் தருமுங்க. ஆனா தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதான் வாழ்க்கை திசை மாற்ற முக்கியமான சந்திப்புங்க. ஏன்னா நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கைய ஒரு ஓட்டப்பந்தயமா பார்த்தீங்க. வேகமா ஓடி முன்னாடி போய் எதையாவது சாதிக்கணும்னு. இப்போ அந்த வேகத்தையே உங்க மனசு சற்று குறைக்க சொல்லுதுங்க. ஓட்டத்தை நிறுத்த சொல்லலைங்க, திசைய சரி பண்ண சொல்லுதுங்க. அதனால தான் சில நேரம் நீங்க சோர்வா தோணலாமுங்க. சில நேரம் எந்த முடிவும் எடுக்க மனசு வராம இருக்கலாமுங்க. இது சோம்பேறித்தனம் கிடையாதுங்க. இது உங்க உள்ளுணர்வுங்க. இப்போ கொஞ்சம் கேளுன்னு சொல்ற
தருணமுங்க. தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே தங்களோட உணர்வுகளை விட தாக்கத்தை முன்னாடி வைப்பாங்க. சரியா இருக்குன்னு தோணுனா போதும், மனசு எப்படி இருக்குன்னு பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இப்போ அந்த சமநிலை மாறிக்கிட்டு இருக்குதுங்க. தர்க்கத்தோடு சேர்ந்து உணர்ச்சியும் பேச ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால தான் முன்பெல்லாம் பெருசா எடுத்துக்காத விஷயங்கள் இப்ப மனசை தொடுதுங்க. சில வார்த்தைகள் உங்களை ஆழமா காயப்படுத்துதுங்க. சில பார்வைகள் கூட உங்களை நிறுத்தி யோசிக்க வைக்குதுங்க. இதெல்லாம் உங்க மனசு மென்மையா மாறிட்டதால இல்லைங்க, அது உண்மையா மாறிட்டதாலங்க. நீங்க இதுவரைக்கும் உங்களுக்கே ஒத்துக்காத சில உண்மைகளை இப்ப மெதுவா ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த உறவு எனக்கு முழுமை தரல, இந்த வேலை என்னை வளர்க்கல, இந்த வாழ்க்கை முறை எனக்கு பொருந்தலைன்னு மனசுக்குள்ள சத்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதை சொல்றதுக்கே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாமுங்க. ஏன்னா இந்த உண்மைகளை ஏத்துக்கிட்டா மாற்றம் அவசியமா வருமுங்க. மாற்றம் வந்தா பழைய பாதுகாப்பு உடைந்து போகுமுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பாதுகாப்பு உடையற பயம் ரொம்ப ஆழமானதுங்க. ஆனா வாழ்க்கை இப்போ உங்களை மெதுவா அந்த பயத்துக்குள்ள அழைத்துட்டு போகுதுங்க. பயப்பட வைக்கிறதுக்காக இல்லைங்க, தைரியம் என்னன்னு நினைவூட்டுறதுக்காகங்க. நீங்க சில நேரம் தனியா இருக்க விரும்புறீங்கன்னா அது தப்பில்லைங்க. அந்த தனிமையில தான் உங்க உண்மையான குரல் தெளிவா கேட்குமுங்க. மற்றவர்கள் எதிர்பார்ப்புகள், சமூகத்தோட அழுத்தங்கள், குடும்பத்துல இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ற விதிகள் எல்லாத்தையும் தாண்டி நான் இப்படித்தான் இருக்கணும்னு உங்க மனசு சொல்ல ஆரம்பிச்சிருக்குங்க. இது ஒரு மெதுவான புரட்சி சத்தம். சத்தம் இல்லாத ஆனா சக்தி நிறைந்த ஒரு மாற்றமுங்க. பணம், வேலை, எதிர்காலம் எல்லாத்தை பற்றியும் இப்ப நீங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாமுங்க. போதுமானது என்னன்னு கேள்வி எழுது, அதிகமா வேண்டுமா, சரியானது வேண்டுமான்னு மனசு தன்னைத்தானே கிடக்குதுங்க. இந்த கேள்விகளுக்கு உடனடி பதில் வராதுங்க. ஆனா இந்த கேள்விகளே உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துமுங்க. இப்போ உங்களுக்குள்ள இந்த கேள்விகள் எழ ஆரம்பிச்சதே தனுசு ராசிக்காரங்களே ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களுக்குள்ள உருவாகிக்கிட்டு இருக்கு என்பதற்கான தெளிவான அறிகுறிங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த அமைதியான கலக்கம் ஒரு நாள்ல தீர்ந்துடுமுங்க. சாதாரண குழப்பம் கிடையாதுங்க. இது நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்த விதத்துக்கும் இனிமேல் வாழப்போற விதத்துக்கும் நடுவுல உருவாகிற ஒரு இடைவெளிங்க. அந்த இடைவெளி தான் இப்போ உங்களுக்கு சற்றே சுமையா, சற்றே தனிமையா, சற்றே பயமா உணர வைக்குதுங்க. ஆனா அந்த இடைவெளியில தான் உங்க வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் மெதுவா உருவாகுதுங்க. நீங்க இதுவரைக்கும் எதையெல்லாம் சரின்னு ஏத்துக்கிட்டீங்க, உண்மையில அது உங்களுக்கு பொருந்துதா இல்ல சமாளிச்சிட்டீங்களா என்பதை குறித்து இப்போ உங்க மனசு நேர்மையா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த நேர்மை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரே நேரத்துல வரமும் சோதனையும். ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்டா மாற்றத்தை தவிர்க்க முடியாதுங்க. மாற்றம் வந்தா சில விஷயங்களை விட்டுட வேண்டி வருங்க. சில மனிதர்களை, சில பழக்கங்களை, சில கனவுகளை கூட இதை நினைச்சாலே மனசு கொஞ்சம் கனத்து போகலாமுங்க. நான் இவ்வளவு நாள் செய்ததெல்லாம் வீணான்னு கூட தோணலாமுங்க. ஆனா அப்படி இல்லை, அது எல்லாம் வீணா போகலைங்க. அது உங்களை இங்க கொண்டு வந்த பாதைங்க. இப்போ அந்த பாதை முடிவுக்கு வருதுங்க. புதிய பாதை இன்னும் தெளிவா தெரியலைங்க. ஆனா பழைய பாதையில இனிமேல் மனசு நடக்க விரும்பலைங்க. இதுதான் உங்க இப்போதைய நிலைங்க. உறவுகள் விஷயத்துல இது இன்னும் தெளிவா தெரியலாமுங்க. சில உறவுகள் உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்காம சோர்வடைய வைக்க ஆரம்பிச்சிருக்கலாமுங்க. பேசினாலே மனசு
களைச்சு போகுமுங்க. சந்திச்சாலே ஒரு கட்டாய உணர்வு வருதுங்க. இதுக்கு முன்னாடி இப்படி இல்ல. ஆனா இப்ப மனசு போய் பேச ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. உண்மை என்னன்னா, சில உறவுகள் ஒரு கட்டம் வரத்தான் நமக்கு துணை நிற்குமுங்க. அந்த கட்டம் முடிஞ்சதும் அது சுமையா மாறிடுமுங்க. இதை உணர்ற தைரியம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருக்குங்க. அதே நேரம் சில மனிதர்கள் எதிர்பாராத விதமா உங்க மனசுக்கு நெருக்கமாக ஆரம்பிக்கலாமுங்க. குறை சொல்லாதவர்கள், மாற்ற முயற்சி செய்யாதவர்கள், உங்க அமைதியை குலைக்காதவர்கள், நீங்க இப்ப தரத்தை தேடுறீங்க. எண்ணிக்கையே இல்ல, பண விஷயங்கள்ல கூட மனசு பழைய மாதிரி இல்ல. எப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலாம்னு நீ யோசிச்ச நீங்க இப்போ எது என்ன சீராக வைக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பணம் ஒரு பாதுகாப்புங்க. ஆனா அதுவே வாழ்க்கை இல்லைன்னு ஒரு புரிதல் மெதுவா உருவாகுதுங்க. அதனால தான் சில முடிவுகளை எடுக்க மனசு தயங்குதுங்க. ஏன்னா அந்த முடிவுகள் வெறும் லாப நஷ்டத்தை பற்றியவை இல்லைங்க, வாழ்க்கை முறையை பற்றியவைங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தோணுமுங்க. இனிமேல நீங்க பழைய மாதிரி வாழ முடியாது. பழைய வேகத்துல, பழைய சமரசங்களோட, பழைய பொய்யான சிரிப்புகளோட அந்த வாழ்க்கை முடிவுக்கு வருதுங்க. இது இழப்பு மாதிரி தோணலாமுங்க. ஆனா உண்மையில இது ஒரு விடுதலைங்க. அந்த விடுதலைக்கான உணர்வே இப்போ உங்க மனசுல மெதுவா உருவாகிட்டு இருக்குங்க. அதுதான் தனுசு ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கிறதுக்கான மிக முக்கியமான அடையாளம்ங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற இந்த உள்ளார்ந்த மாற்றம் வெளியில யாருக்கும் எளிதா புரியாத ஒண்ணுங்க. அதனால தான் என்ன ஆச்சு உனக்கு, முன்னாடி மாதிரி இல்லையேன்னு சில பேர் கேட்கலாமுங்க. நீங்க பதில் சொல்லாம சிரிச்சு விடலாம். ஏன்னா இத வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. இது ஒரு உணர்வுங்க. உள்ளுக்குள்ள மெதுவா வளர்ற ஒரு உண்மைங்க. நீங்க இப்போ அதிகமா பேச விரும்பாதது, எல்லாத்தையும் விளக்க முயற்சி செய்யாதது தப்பில்லைங்க. ஏன்னா நீங்க இப்போ உங்க சக்தியை சேமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. முன்னாடி எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணும்னு நினைச்ச நீங்க இப்ப யாருக்கு என்ன அளவு கொடுக்கணும்னு உங்க மனசு தெளிவா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இது சுயநலம் கிடையாதுங்க, இது சுய பாதுகாப்புங்க. தனுசு ராசிக்காரங்க பல நேரம் தங்களுடைய எல்லையை தாண்டி கொடுத்துருவாங்க. அதனால தான் சோர்வு, ஏமாற்றம், புரியாமல் எல்லாம் அதிகமா வந்ததுங்க. இப்போ அந்த எல்லைகள் தானா உருவாகிட்டு இருக்குங்க. யாரை உள்ள விடணும், யாரை சற்று தூரத்துல வைக்கணும், எந்த விஷயத்துக்கு இல்லை, என்ன சொல்லணும் என்பதெல்லாம் உங்க உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிருக்குங்க. சில நேரம் அந்த உள்ளுணர்வு சொல்றது தர்க்கத்துக்கு எதிராக இருக்குமுங்க. இது சரியா அப்படின்னு மனசு தயங்குமுங்க. ஆனா பின்னாடி பார்த்தா அந்த உணர்வை கேளாத நேரங்கள்ல தான் நீங்க அதிகமா கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு புரியுமுங்க. அதனால தான் இப்போ நீங்க மெதுவா உங்க மனசை சொல்றத கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மாற்றம் உறவுகள்ல மட்டும் இல்லைங்க, உங்க தினசரி வாழ்க்கையில கூட தெரியுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.